அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ நம்ம இந்தியா, அமெரிக்கா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 பாக்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாறுதிசை மின்னோட்டத்தோட அளவு என்ன அப்படின்னு நமக்கு கேட்பாங்க. ஸோ டெட்டுக்கு படிக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இப்போ எஸ்ஜிடிக்கு படிக்கிறவங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய மின் அழுத்தம் பார்த்திங்க அப்படின்னா 220 வோல்ட்டுங்க. அதே அதிர்வெண் எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ இதான் அப்போ பார்த்து வச்சுக்கிறணும். இதே அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய மின்னழுத்தம் 110 வோல்ட்டு தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்வெண் அப்படின்றது 60 ஹெர்ட்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், உலர்ந்த நிலையில் மனித உடலோட மின்தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ஓம். ஸோ நம்ம பொதுவாக நம்மளுடைய உடலில் நீர் இருக்கிறதுனால அந்த மின்தடையோட மதிப்பு என்ன ஆயிடுது அப்படின்னா சில 100 ஓமாக அது குறைந்து விடுகிறது. சரியாங்க? உலர்ந்த நிலையில் பார்த்தோம்னா 1,00,000 சொல்கிறோம். பட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நீர் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சில 100 ஓம் மட்டும்தான் மின்தடையோட மதிப்பு இருக்கிறதுனால இயல்பாகவே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு நற்கடத்தியாக நம்ம செயல்படுறோம். ஸோ அதனால தான் நம்ம உங்களுக்கே நல்லா தெரியாமல் கை வச்சா கூட நமக்கு ரொம்ப ஷாக் அடிச்சிடும். சரியாங்க? ஸோ அதனால் மின்சாரத்தை நம்ம கையாளும் போது மிக கவனமாக நம்ம கையாளணும். ஏன்னா மனிதனும் ஒரு மிகச்சிறந்த மின்சார நற்கடத்தி. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.